ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்டான ஒரு ஆப்பம் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பச்சரிசி ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி தான். ஸோ உங்களுக்கு ரேஷனில் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆப்பம் செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசி சேர்க்காம அதுக்கு பதிலாக சாதம் சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ இப்போ உளுத்தம்பருப்போட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பங்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வெந்தயம் சேர்க்க வேண்டாம். இந்த அளவு நீங்கள் சேர்த்திங்கனாலே ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு ஆப்பம் வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது நல்லா களைஞ்சிக்கோங்க. நல்லா களைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரமாச்சும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம மாவு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இது கூட நம்ம புழுங்கல் அரிசி சாதம் இருக்கு இல்லையா, அது சேர்த்து நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். ஸோ நான் அரைக்கும் போது உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம புழுங்கல் அரிசி சாதம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு தான் வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ நாள் சாப்பாடெல்லாம் மிச்சம் இருக்குது, அது வேஸ்ட்டாக போகுது மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சாப்பாடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டம்ளர் பச்சரிசி போட்டோம் இல்லையா, இப்போ இது 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் புழுங்கல் அரிசி சாதம் சேர்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே நல்லா இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ ஒரே இடம் அரைக்க முடியாது அப்படிங்கிறனால 2 டைமாக நான் அரைச்சிட்டு உங்களுக்கு அந்த மாவு காமிக்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஈடு மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா சாஃப்டாக ஆப்பத்துக்கு எப்பயுமே மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இட்லிக்கெலாம் நம்ம கொஞ்சம் ரவை பத்தத்துக்கு அரைப்போம் இல்லையா, ஆனால் ஆப்பத்துக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த சாஃப்டான பஞ்சு மாதிரி உங்களுக்கு ஆப்பம் கிடைக்கும். இப்போ 2 ஈடுமே நான் மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாவு கூட நீங்கள் வேணும் அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லையா, ஒரு அரை மூடி தேங்காவை கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் தேங்காவாக சேர்க்கறதுக்கு பதிலாக பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால நான் மறுநாள் பால் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ மாவு எடுத்துட்டேன். தண்ணி அதிகமாக நான் ஊற்றலை, ஏன்னா நம்ம நாளைக்கு தேங்காய் பால் வேறு விடணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த அளவுக்கு கெட்டி பதமாகவே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த டைம்லேயே சர்க்கரை கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை, ஏன்னா ரொம்பயுமே புளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வெறும் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா உப்பு கூட சேர்க்க மாட்டாங்க, மறுநாள் தான் உப்பு இதெல்லாமே சேர்ப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி செய்வீங்களோ அது பார்த்துக்கோங்க. ஆனால் நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ மறுநாள் நமக்கு ஒரு 8 மணி நேரம் புளிச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ ஆப்பம் செய்யணும். ஸோ இப்போ மாவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மாவு நிறைய வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு சின்ன பாத்திரத்தில் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் தேங்காய் பால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சர்க்கரையை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. உப்பு எப்படி சேர்க்குறீங்களோ அதே மாதிரி சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பால் கொஞ்சமாக விட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிட்டு நம்ம ஊற்றுன தேங்காய் பால் எல்லாமே மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். ஆப்பம் மாவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்பம் ஊற்றி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆப்பச்சட்டியில் ஒரு கரண்டி இல்லைன்னா 1.25 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு அது நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. இது ஆப்பச்சட்டி ரொம்ப குட்டியான ஆப்பச்சட்டி அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக சைடில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சப்போஸ் வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க.
இப்போ எண்ணெய் லைட்டாக ஊற்றுனதுக்கப்புறம் மேலே நல்ல பபுள்ஸ் வந்திருக்கா. இந்த டைமில் நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகும், நடுவில் நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு லைட்டாக மேலே சைடில் நீங்கள் எடுத்து விட்டிங்கனாலே அந்த ஆப்பம் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ஆப்பம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆப்பம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சட்னி, சாம்பார், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்வீங்களோ இந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்பம் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு ஆப்பமும் நான் வந்து செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருக்கோங்க. நடுவில் அந்த மாவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா மெத்துன்னு இருக்கும். மேலே சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அவ்வளோதான், இப்போ சூப்பராக வந்து அந்த ஆப்பமும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்து சேஞ்சாக இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவாகவும் ஆகும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ஆப்பம் வந்து ரெடி. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த மெஷர்மெண்ட் படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.